இது இன்னொரு பிளேஸு, இதுவும் சேம் சோஃபா. நம்ம எங்கே போனாலும் உட்கார தான் போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு ஒரு 3 சோஃபா இருக்கும். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்தா வந்துட்டு சில் அவுட் பண்ணுறது. ஸோ ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் பிரேக் இருக்குது அப்படின்னா அந்த 1 ஹவரில் வந்துட்டு இங்கே உட்காந்து தான் ஓகே இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கதையெல்லாம் பேசிவிட்டு லைக் எல்லா ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க இல்லையா, நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸு, தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஊர்லேயும் அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட பேசிவிட்டு ஸோ ஓகே ஏதாவது ஒன்று இருந்து அப்படின்னா அப்படி வேறு லாங்குவேஜ்லாம் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் இல்லையா, இந்த இடத்துல உட்காந்து தான் அந்த லாங்குவேஜ்லாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அப்படியே திருப்பி கீழே போயிடுவோம். ரொட்டீன் ஒர்க் வந்துட்டு எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இங்கே தான் ஜிம் இருக்குது. ஸோ ஜிம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்குது. ஜிம்முக்குள்ளே போய்க்கூட நம்ம என்ன வேணால் இது பண்ணிக்கலாம். பட் ஜிம்முக்குள்ளே போகணும் அப்படின்னா மந்த்லி பே பண்ணணும். ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்றவங்க மந்த்லி அவங்க பே பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, லைக் ஆஃப்டர்நூன் ஃபுட்டு சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுற பிளேஸ். வேறு எதுவும் 4th ஃப்ளோரில் கிடையாது. இன்னொரு இடம் இருக்குது, என்னோடய ஃபேவரட்டான இடம். அங்கே இப்போ போகலாம். என்ன புவனேசா அப்படி ஒரு ஃபேவரட்டான இடம்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இங்கே யாரும் வரமாட்டாங்க, அதனால் எனக்கு இது ஒரு ஃபேவரட்டான இடம். ஸோ இங்கே எப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி இங்கே யாராவது வராங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு லைக் நார்மலாக இப்படி வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம உட்காந்துக்கலாம். இது வந்து எண்டிங் பார்ட்டு. இதுக்கு மேலே வந்துட்டு கேட்டு போட்டிருப்பாங்க. இதுக்கு மேலே நம்மளால் போகவே முடியாது. ஸோ பட் இங்கேருந்து பார்க்குற வியூ ஒன்று வேறு லெவலில் இருக்கும். அதுக்காகவே நான் வருவேன். அதுக்கப்புறம் தனியாக இருக்கேன், ஏதாவது ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இங்கே வந்துட்டு அப்படி யாரும் வராத போது தனியாக இப்படி வந்து உட்காந்துக்கலாம். வேறு யாரும் இங்கே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த 4th ஃப்ளோரில் இவ்வளோ தான் இருக்குது. பட் 4th ஃப்ளோர்லேருந்து கீழே பார்க்கக்கூடிய வியூ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம படிக்கட்டுலேயும் போக போகிறோம். அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இங்கே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கோ செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கோ 2 வழி இருக்கும். ஒன்று லிஃப்ட்டுக்கிட்ட ஒரு வழி இருக்கும், இன்னொன்று இங்கேயும் லிஃப்ட்டுக்கிட்ட வழி இருக்கும். இங்கேயும் 2 லிஃப்ட் இருக்குது. அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அது ஒரு லிஃப்ட், நம்ம வந்து லிஃப்ட்டு. இந்த பக்கம் இருக்கக்கூடியது இன்னொரு லிஃப்ட்டு. ஸோ இன்னொரு லிஃப்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இன்னொரு லிஃப்ட்டு. அதுக்கப்புறம் இந்த லிஃப்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வழி, நம்ம இப்போ இந்த வழியில் போகிறது கிடையாது, அந்த வழியில் தான் போக போகிறோம். அந்த வழியில் போனால் தான் ஃப்ரண்ட் வியூ, அதுக்கப்புறம் இந்த ரோடு வியூ எல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த வியூவில் போகலாம். மேலே லாக் பண்ணியிருக்காங்க, மேலே என்றைக்காவது திறந்தாங்க அப்படின்னா அதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். அது வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது. ஸோ லெட்ஸ் கோ டு த பிளேஸ். ஸோ இதுதான் இப்போ 4th ஃப்ளோர்லேருந்து நம்ம ஆஃபீஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. மீதி இருக்கிறதோ 3 ஃப்ளோர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லைக் இப்போ நம்ம லிஃப்ட்டில் போகல, பை வாக் தான் போயிட்டுருக்கோம். லைக் படிக்கட்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வியூவுமே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இல்லைனா நான் உங்களுக்கு இப்போ வீடியோ வச்சு காட்டுறேன் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் பெயிண்டிங், லைக் எல்லா ஆஃபீஸ்லேயும் இருக்க மாதிரி தான். மோட்டிவேஷன் வேணும், ஓடணும் அப்படின்ற
மாதிரி இருக்கும்னு சொல்லி எல்லா ஆஃபீஸ்லேயும் போட்டிருப்பாங்க. எல்லா கார்ப்பரேட் லைஃப்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷயம் மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நமக்கு மோட்டிவேஷன் பண்ணால் நமக்கும் தெரியும். ஸோ சின்ன சின்ன ஹேபிட்ஸ் சொன்னால் பரவாயில்ல, மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மோட்டிவேஷனான திங்ஸ் தான் போட்டு வச்சுருப்பாங்க. மேஜராக இருக்கக்கூடியது எல்லா ஆஃபீஸ்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஆஃபீஸில் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு என்னென்ன பிளேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏ பிளாக்கோட ஃப்ரண்ட் வியூவை மட்டும் நான் இன்றைக்கி காட்டுறேன். அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். கீழேருந்து பார்க்க பில்டிங்கோட வியூ எப்படி இருக்குது, சைடு வியூ எப்படி இருக்குன்றத ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க தெரியாது. ஸோ ஏதோ ஒரு ஆங்கிள் வச்சு நானாகவே எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வியூ இல்லை இந்த திங்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒரு லைக் உட்காந்து பேசிகிட்டு இருக்க இடம் தான். சேம் இது இந்த ஏரியா ஃபுல்லாகவே அங்கே உங்களுக்கு தலை கேட்டு தெரியுதுல, கேட் வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பூத்திட்டையும் இந்த மாதிரி வந்துட்டு உட்காரத்துக்கு பிளேஸும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அலோவ் பண்ணல, மேபி அதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் வந்து தான் நம்ம போக முடியும். ஸோ அந்த பக்கமும் போய் ட்ரை பண்ணுவோம். இது ஒரு பிளேஸு. இது வந்துட்டு உங்களுக்கு டீ ஷாப் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டீ ஷாப்பில் வந்துட்டு டீ குடிக்கலாம், அந்த திங்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் அந்த டீ ஷாப்புன்றது இருக்குது. பின்னாடி அந்த சாய் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லோரும் உட்காந்துட்டு டீ குடிக்கிறது, அரட்டை இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா உள்ளே புறணி பேசுகிறது அதுதான் மேஜராக நடக்கும். ஆஃபீஸ் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ உள்ளே போய்ட்டு திருப்பி வேறு என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். திங்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வீடியோவை எண்ட் அப் பண்ணிக்கலாம். இப்படி தான் கைஸ் இருக்கும் நம்ம ஆஃபீஸு. ஸோ லைக் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனி பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு கேஃபிட்டீரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மீட்டிங் ஹால் இருக்கும். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்மோக்கிங் ஏரியா இந்த மாதிரி தான் இருக்கும்.
4th ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட்டும் சாப்பிட்ற இடமும் இந்த மாதிரி தான் இருக்கும். இது சாட்டர்டேன்றனால சண்டேன்றனால இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு வீக் டேஸில் வரும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரஷ்ஷாக இருக்கும், நிறைய பீப்புள் இருப்பாங்க, நிறைய வேறு மாதிரி இருக்கும். பட் ஏ பிளாக் இதை விட ப்ரீமியம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் வந்துட்டு தனியாக வந்துட்டு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், இதை நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ என்னப்பா ஐடியில் வேலை பார்க்குறான், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, எவ்வளோ நல்லா இருக்காங்களா, எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கலாம். பட் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ பெயின் இருக்குன்னு. முட்டை போடுற கோழிக்கு மட்டும்தான் தெரியுன்ற மாதிரி எவ்வளோ பெயின் இருக்குது, எவ்வளோ அடி வாங்குகிறோம் உதவாங்குறோம் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பார்க்குறதுக்கு வெளியே ஓகே ஜாலியாக இருக்கான், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கலான்ட்டுருக்கலாம். பட் லட்சக்கணக்கிலலாம் யாருக்குமே சம்பளம் கிடையாது, எனக்கு கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் கிடைக்கலாம், மேபி ட்ரை பண்ணுவோம். ஸோ பட் இப்படி தான் ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் ப்ரெஷர் இருக்கும். எவ்வளோ தான் ஜாலியாக இருந்தாலும், எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கொடுத்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாலுமே ப்ரெஷர் நமக்கு இருக்கும். அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் தான் நம்மளால் சர்வை பண்ண முடியுங்க. அதை தென் ஓகே லைக் மேனேஜ் பண்ணிக்கலாம் எல்லாமே. பட் என்ஜாய் பண்ணுறோமா அப்படின்னா இந்த ஏஜில் இந்த இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே தேவை. இது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பராக ஒழுங்காக இருந்து நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தா மட்டும் போதும். பட் திஸ் இஸ் மை ஆஃபீஸ் டூர். ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்திருக்கும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கும் பெருசாக வீடியோ எடுக்க தெரியாது. இங்கேயுமே வந்துட்டு நிறைய சரௌண்டிங்லாம் இருக்கனால என்னால் கரெக்டாக எடுத்துருக்க முடியாது. பட் வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு இருந்து அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க. வேறு என்னென்னலாம் நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணணும், வேறு என்னென்னலாம் போடலாம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் guys. ஸோ லெட்ஸ் ஓவர். ஸோ பை guys, டேக் கேர், do what you love guys.